மா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சாமி ரொட்டி சுட்டுருக்கா சாமி, கோதுமை ரொட்டி. ஒரு ரொட்டி சுட்டாச்சு அப்பாவுக்கு. இன்னொரு ரொட்டி ரெடி ஆகிட்டு இருக்குது. கோதுமை ரொட்டி. இதுக்கு என்னென்ன போட்டிருக்கேன்னா கோதுமை மாவு, பெரிய வெங்காயம், சீரகம், கருவேப்பில்லை, அப்புறம் நம்ம குழம்பு மிளகாய்த்தூள் இதெல்லாம் போட்டு கலக்கி சுட்டுருக்கிறேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்குது இந்த ரொட்டி. எதுக்கு 2 கல் வச்சுருக்கீங்க? சட்டுன்னு சொல்லாமல்ல, டைம் வந்து சட்டுன்னு இதாகும்ல. இந்த ரொட்டி ரெடி ஆயிடுச்சு, எடுத்தாச்சு. இது வந்து சாமி கண்டையில ஊற்றக்கூடாது. நீ எண்ணெய் பூசிட்டு அடுப்பு ஸ்லிம்மில் வச்சுக்கணும். கையிலேயே இது பண்ணுறது. கரண்டையில் ஊற்றணும்னா ரொம்ப லேசாக வராது. அதனால சிம்மில் வச்சுட்டு. கை சுடாதுங்களா? ஒன்றும் சுடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியில் வந்து தொட்டுக்கணும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக. தோசைக்கல்லில் போய் ரொம்ப முட்டை வைக்கக்கூடாது, கையை சுட்டு வச்சிடும். அப்படியே மாவு மேலேயே வச்சு இப்படி லேசாக அப்படியே இது பண்ணி விட்டோம்னா நல்லா சன்னமாக வந்துடும். ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா அப்படியே உள்ளே வந்து மாவு வேகாத மாதிரியே இருக்கும். ரொம்ப அப்படியே லேசாக அப்படியே எடுத்து விட்டோம்னா நல்லா நைஸாகவும் இருக்குது, நல்லா வெந்துடும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வீட்டில் வாரத்துக்கு 2 நாள் இது ரொட்டி தான். எப்படி எண்ணெய் ஒரு ஸ்பூன். ஆமாம், இந்த கல் ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. இங்கே வந்து வரேன் எப்படி வந்துட்டு. அவ்வளோதான். 2 கல் வச்சோம்னா சட்டுன்னு வேலையாகும். கடகடன்னு ரொட்டி சுற்றுலாம். வாங்க, நீங்களும் சாப்பிட்லாம்.